பிஸ்னஸ் சஸ்பெண்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா, பிஃபோர் அப்பீல் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த விஷயம்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸ் நேமில் உங்களோட மார்க்கெட்டிங் டேக்லைன் பிஸ்னஸ் நேமில் டேக்லைன்ஸ் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, அந்த டேக்லைனை ரிமூவ் பண்ணிடுங்க. அதனாலேயும் சஸ்பெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செகண்ட் திங் என்னன்னா, ஸ்டோர் கோட். நீங்கள் வந்து நிறையா ஸ்டோர்ஸ், நிறையா பிரான்ச்சஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா, அந்த ஸ்டோர் கோடுன்னு ஒன்று இருக்கும் இல்லையா? அந்த கோடு ஆட் பண்ணியிருந்தாலும், பிஸ்னஸ் நேமில் ஆட் பண்ணியிருந்தாலும், அதுவும் சஸ்பெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேர்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பிஸ்னஸ் நேமில் ட்ரேட்மார்க் சிம்பல், அதாவது அட், ஆர் அந்த மாதிரியான ட்ரேட்மார்க் சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணியிருந்தீங்கனாலும் சஸ்பெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஜிஸ்டர்ஸ் சைன்ஸ், அதாவது ரிஜிஸ்டர்ஸ் ஆல்ரெடி சி அட் போட்டு, ஏ போட்டு அதெல்லாம் இருக்கும் இல்லையா? அந்தமாரி ரிஜிஸ்டர் சைன்ஸ், ரெஜிஸ்டர் சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணிங்கனாலும் சஸ்பெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபோர்த் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 24/7 சொல்லிட்டு கால்ஸ் நிறையா வரணும்னு சொல்லிட்டு 24/7 வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருப்பீங்க. அப்படி கிடையாது. உங்கள் பிஸ்னஸ் என்ன டைமில் ஓப்பன் ஆகுதோ அதை மட்டும் கொடுங்க. ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னென்னா, காலையில் 7:00 ஓப்பன் பண்ணிவிட்டு நைட் 9:00 க்ளோஸ் பண்ணுங்கள். அந்தமாரி யூஸ் பண்ணுங்கள். ஜென்யூனான டைமிங்ஸ் கொடுங்க. இல்லை தப்பான டைமிங் கொடுத்தீங்கனாலும் சஸ்பெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பிஸ்னஸ் நேமில் ஃபுல்லாக கேபிட்டல் லெட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருந்தீங்கனாலும் சஸ்பெண்ட் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் கேப்ஸ் லெட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. மீதி எல்லா லெட்டரும் ஸ்மால் லெட்டர் யூஸ் பண்ணிங்க. ஆனால் ஈஸியாக சஸ்பென்ஷனை வந்து நீங்கள் வந்து ரெட்டிஃபை பண்ணலாம். ஃபோன் நம்பர் இருக்க வேண்டிய இடத்துல ஃபோன் நம்பர் மட்டும் வைங்க. லைக் ப்ராப்பரான உங்கள் லோக்கல் ஃபோன் நம்பர்ஸ் வைங்க. லைக் உங்களோட ஹெல்ப்லைன் நம்பர்ஸ்லாம் வைக்க தேவையில்ல. உங்களோட ப்ராப்பர் மொபைல் நம்பர் வைங்க. வெப்சைட் லிங்க்குங்கிற இடத்துல வெப்சைட் யூஆர்எல் மட்டும் வைங்க. நிறையா பேர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சோஷியல் மீடியா லிங்க்ஸை வச்சுருக்காங்க வெப்சைட் யூஆர்எல்ங்கிற இடத்துல. அதனாலையும் சஸ்பெண்ட் ஆகும். அதனால் வெப்சைட் இருந்தால் மட்டும் வெப்சைட் யூஆர்எல் வைங்க. வெப்சைட் இல்லைன்னா தயவு செஞ்சு வெப்சைட் யூஆர்எல் வைக்காதீங்க. அதுக்கு பதிலாக வேறு யூஆர்எல் வச்சிங்கனாலும் சஸ்பெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அடுத்த விஷயம் என்னென்னா, பிஸ்னஸ் நேமில் வந்து உங்களுடைய ஸ்பெஷல் சிம்பிள்ஸ், அதாவது கமா, ஃபுல் ஸ்டாப், அந்த மாதிரி லைக் அட்டு, ஆறு அந்த மாதிரியான சிம்பிள்ஸை தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சஸ்பெண்ட் ஆகும். இன்னொரு விஷயம், லாஸ்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பிராண்ட் நேமில் வந்து எல்எல்சி, ஐஎன்சி, எல்எல்சினா லிமிடெட் லைபிலிட்டி கம்பெனி, ஐஎன்சினா இன்கார்பரேட் கம்பெனி, ஐசி அப்படின்னா வந்து லிமிடெட் கம்பெனி, அந்த மாதிரியான டேர்ம்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. அந்த டேர்ம்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சஸ்பெண்ட் ஆகிடும். சப்போஸ் உங்கள் கூகுள் மை பிஸ்னஸும் சஸ்பெண்ட் ஆகிருந்துச்சு அப்படின்னா வந்து என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரெட்டிஃபை பண்ணி கொடுக்குறேன், ரெக்கவர் பண்ணி கொடுக்குறேன். உங்கள் ஜிஎம்பிலேருந்து கால்ஸ் கம்மியாக இருக்குது, உங்களுக்கு கால்ஸ் நிறையா வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கனாலும் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு பண்ணித்தரேன்.